அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 40 அதிகாரம் 16 உம்மை தேடுகிற அனைவரும் மக்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுறாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லுவார்களாக. இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடுது என்று வேதம் சொல்கிறது. உண்மையான மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் எல்லாவற்றும் உண்மையாக இருக்க வேண்டும். நமக்கு அற்புதம் நடக்கவில்லை, நன்மை நடக்கவில்லை, ஜெபம் பண்ணியும் அது கேட்கப்படவில்லை என்றால் நமக்குள்ள ஏதாவது கெட்ட கிரியைகளோ, கர்த்தருக்கு பிடிக்காத காரியமோ, ஏதாவது பாவ சுபாவங்களோ, பாவமான காரியங்களோ இருந்தால் அதை நீங்கள் உம்மை ஆராய்ந்து பார்த்து ஆவியானவரிடம் கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுத்துவார், வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துவார். யாரை கொண்டாவது உங்கள் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்போது நீங்கள் மனமிறங்கி அதை நீர் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம் பாவத்தை எல்லாம் மன்னித்து நம் அக்கிரமங்களை நீக்கி அவர் இரத்தத்தால் நம்மளை பரிசுத்தமாக்கி கர்த்தமக்கு அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, உம்மை தேடுகிற அனைவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படும்படி, களிக்கூர்ந்து மகிழும்படி, நிம்மதியாக வாழும்படி, விடுதலையோடு வாழும்படி, மீட்போடு வாழும்படி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நித்திய வாழ்வுக்கு தகப்பனே அவங்களை சுந்தரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவர் கேட்கிற அனைவருக்கும் தகப்பனே சப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிருபையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அற்புதத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. மீட்பெரும் ரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.